தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் இந்த நவநாள் ஜெபம். இயேசுவே மரணத்தினால் வாழ்வின் நோற்றுக்கு ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது, அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் நோற்றே அளவில்லா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உண்மையை கண்மை பொழிந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஒன்றாக எங்களுக்கு பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நாங்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, உம்முடைய தூய ஆரோக்கியமான திரு ரத்தம் எங்களுடைய நலிவுற்ற உறுப்புகளுக்குள் பாய்வதாக. உம்முடைய தூய ஆரோக்கியமான திருவுடல் எங்களுடைய பலவீனமான ஆரோக்கியமற்ற உடலை உருமாற்றுவதாக. உண்மையாகவே இது ஒரு பரிசுத்த சித்தமானால் ஒரு ஆரோக்கியமான பலனுள்ள வாழ்வை எங்கள் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து ரட்சித்தரலும். மங்களவார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேஸ்வரன் மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்போது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சரேசனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கட்மாய் போயிட்டு கன்னிமரியாலும் பிறந்து போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறிவுண்டு மறுதரக்கம் செய்யப்பட்டார். இவர் பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்திர எல்லாம் வல்ல பிதாவாகிய சரேசன் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து சீவரையும் மருத்துவரை நடத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனித சமூக பிரசாரத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்படுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமீன். இப்பொழுது நேர இறக்கத்தின் ஜெபங்களை 10 மணியிலே திருவருகை கால தயாரிப்பாக ஆண்டவருடைய பிறப்பை அவளோடு இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இயேசு நம்மோடு தங்கும்படி, இயேசு நம்முடைய இதயத்திலே வரும்படியாக நாம் இந்த 10 மணியிலே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின்
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்குடைய பெற்றகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை மீது உறுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மனமருதியோடு உடைய சித்தத்துக்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 1 இறைவார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலியாவுள்ள நாசரேத் என்னும் ஒரு கனியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருளறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்க்கை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதரை பார்த்து மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளரை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பிறவி, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராய் கடவுளுக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்று ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதரிடம், தூயாவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை மேல் நிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைவன் எனப்படும் உறவினராகிய எலிசபெத்தும் தமது இந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் அது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டார் என்றார். இது வாழ்வுதலும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையிறக்கத்திலே பக்தர்களே, இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவர் இயேசு நமக்கு அருமையான ஒரு புனிதரை, இதோ சீரோஸ் நகரத்தை சார்ந்த தூய டோமினிக் என்பவரை தாயான திரு அவையானது நினைவு கூறுகிறது. இவர் 10ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவராக ஸ்பெயின் தேசத்திலே நவாரா என்ற இடத்திலே பிறந்து வளர்ந்து ஆசீர்வாத சபையிலே சேர்ந்து துறவர மடத்திலே வாழ்கின்றார். சிறு வயதிலே ஆடு மாடு மேய்ப்பவராக கடவுளுடைய குரலை தன் வாழ்விலே கேட்டு இறை ஒளியம் புரிந்தவராக தன் வாழ்விலே வாழ்ந்திருக்கின்றார். ஆசீர்வாதப்பர் இந்த சபையிலே சேர்ந்து துறவியாக தன்னுடைய வாழ்விலே ஜபத்திலும் தவத்திலும் புண்ணியத்திலும் வாழ்ந்திருக்கின்றார். சிறிது காலத்துக்கு பிறகு தலைமை துறவியாக உயர்த்தப்பட்டு நிறைய துறவிகளை தன்னுடைய இந்த வாழ்விலே சேர்த்தார். இந்த ஆசீர்வாத சபையான தொடர்ந்து வளர்ச்சி பெற்றது. இந்த சூழலிலே தான் இவருடைய வாழ்விலே கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தும் இந்த 10-11ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற வேளையிலே இவர் அதை எதிர்த்து சாடினார். துறவர வாழ்வினுடைய ஒழுங்குகளை சீர்படுத்தினார். அவருடைய ஆசீர்வாதப்படைய இந்த சபையிலே நல்ல ஒரு வார்த்தைகளை தன் வாழ்நாள் முழுமையாய் பின்பற்றி கடவுளுக்கு உண்மையுள்ளவராக இறை ஒன்றைக்குள்ளும் ஜபத்திலும் வாழ்ந்தவராக இருந்திருக்கிறார். கடைசியில் மூர் இனத்து அந்த அடிமை மக்களை தன் வாழ்நாளில் மீட்டிருக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த 10-11 நூற்றாண்டில் சிலுவை போருடைய தொடக்க காலத்திலே இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்பதை தன்னுடைய துறவு வழியாக அறிவித்திருக்கின்றார். கடைசியிலே கஸ்பன் மற்றும் ஜோவன்னா இவர்களுக்கு ஜெபித்து அருமையான ஒரு ஆண் மகனை பெற்றெடுக்கிறார்கள். அவருக்கு பெயரும் டோமினிக் என்றே பெயர் வைக்கிறார்கள். அவர்தான் இந்த சாமிநாத சபையை தோற்றுவித்தவராக பின்னாட்களிலே அவர் வருகின்றார்.
அந்த அளவுக்கு ஒரு துறவர, கடும் துறவர இந்த ஆசீர்வாதம் அந்த சபையிலே வாழ்ந்து மரித்தவர் தான் 1023 ஆண்டிலே மரித்தவர் தான் டொமினிக் என்பவர். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் அருமையான இந்த நற்செய்தி பகுதியை அன்னை மரியாளுக்கு கபிரியேல் வானதூதரை அனுப்பி, அஞ்சாதே மரியே, நீ கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர் என்பதை கேட்கிற பொழுது அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே பல்வேறு கலக்கம். இது எப்படி ஆகும், எங்கனவாகும், நான் கன்னியாயிற்றே என்ற பல கேள்விகளை அன்னை மரியாள் எடுத்து வைக்கின்றார். அப்படியே உடனடியாக அந்த கவியல் வார்த்தைக்கு கேட்கவில்லை, பல கேள்விகளை கேட்டு அதன் பிறகு இது உண்மையிலேயே கடவுளுடைய திருவுளம் என்பதை தன் வாழ்வை அறிந்து, நான் ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கீழ்ப்படுதலோடு தாழ்ச்சியோடு அன்னை மரியாள் ஏற்றுக்கொள்கின்றார். இறை திருவுளத்துக்கு பணிந்து நடக்கின்றார். இறை இயேசுவின் பிரியமான இறையத்தின் பக்தர்களே, இதோ இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையிலே திரு ஆண்டவர் நம் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து திருவருகை காலத்திலே மீட்பரா மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நம்முடைய இதயங்கள் அன்னை மரியாளுடைய இந்த பண்புகளோடு, தாட்சியோடு, கீழ்ப்படுதலோடு இது கடவுளுடைய திட்டம் என்பதை அறிந்து செயல்பட்டு விவேகத்தோடு வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வை, ஆண்டவர் கொடுக்கின்ற பல கொடைகளை, வரங்களை, இறை இறக்கத்தினுடைய பல புதுமைகளை இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இயேசுவிடத்துல நம்முடைய குடும்பத்தை ஒப்புத்து நாம் அந்த இறக்கத்திற்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நான் நன்றி கூறுவப்பா. உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிற ஆண்டவரே, நீ கனிவுள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் பரிவுள்ளவர். இதோ விழியத்தில் வாசிக்கலாம் அப்பா இயேசுவே, இதோ நீர் பெரியவராயிருப்பீர், உன்னத கடவுளின் மக்களாக நீர் இருப்பீர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்துவது போல இயேசுவே, இது அந்த இறை இறக்கத்தை இந்த நவநாளிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபையை பொழிவீராக. உங்களுடைய இறை அன்பிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. திருப்பாடல் 51 தாவீது சொல்லுகிற, கடவுளே உங்களுடைய பேரன்புக்கு ஏற்ப என் மீது இறங்கும் என்று சொன்னது போல எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன் என்று சொன்னப்பா இயேசுவே, இதோ நீர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், பரிவுள்ளவர் என்பதை இந்த உலகத்திற்கு நீர் பறைசாற்றுவீராக. இதை இறக்க இந்த நவநாளில் வேண்டிக் கொண்டிருக்கிற குடும்பத்தார் பல தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், குடும்ப காரியங்கள், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வாக்கியம் எனும் சாத்தானை தொல்லை மாற, தீய கட்டிகள் மாற என்று ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே இதோ தங்களுடைய வாழ்விலே தாட்சியோடு, கீழ்ப்படுதலோடு உங்களுடைய மீட்பை கண்டு கொள்ள ஒவ்வொரு அருட்சாதனத்தால் ஒவ்வொருவருமே தேடி வர இறை இறக்கத்தை ஆண்டவர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாக, குணமளிக்கும்படியாக பல நோய்களோடு ஜெபிப்பவர், கண்ணீரோடு தங்களுடைய வாழ்விலே இதோ மருத்துவர் ஏதோ சேவை சமாளிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், அநேக கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகளை விடுவிக்குமாறும் இதோ இந்த நாளிலே, இதோ இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்கத்தினுடைய அன்பு எல்லா குடும்பத்திலுமே அஞ்சாதே, பயப்படாதே. இதோ பயந்து போயிருக்கிற பிள்ளை, அநேக பிள்ளைகள் இதோ வெள்ளத்தில பாதிப்பினால், இதோ புயலுடைய பாதிப்பினால் எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு பல்வேறு சீரழிவுகள் எல்லாம் தேவரை இறக்கிற ஆண்டவர் சுகப்படுத்த முடியாது, நோயாளிகளை நலப்படுத்த முடியாது. இதோ பல நோய்கள், சுகர் நோய்கள், பிரஷர் நோய்கள், இன்னும் உடல் நோய்கள், மன நோய்கள், என்னமாய் தோல்வியாதிகள், இன்னும் கண்ணிலே குறைபாடுகள் என்று பல நோய்களோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பாத்திர போடுகிறோம். குறிப்பாக குழந்தைகள் இருக்கிற பல நோய்கள், இன்னும் வாலிப வயதிலே பிள்ளைகள் தாறுமாறாக செல்லக்கூடிய பிள்ளைகள், கெட்ட துர்க்க பழக்க பழக்கத்தினால், போதை பொருட்களினால் அழைக்கக்கூடிய பிள்ளைகளை தேவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக, குணமளிக்கும்படியாக இடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். நற்கரை ஆண்டவரே, வல்லவரே, ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி வேண்டி ஜெபிக்கின்றோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்வோம். மீட்பெருமாகிய
ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். வாழ்ந்தார்களுக்கு அப்பம் அவிழ்க்கிறே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தினை உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திருத்தமகத்தை மரங்களை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை நாங்கள் அனுபவிக்க அருள் புரியோ. தந்தையாக இறைவனோடு தூயாவியார் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை. எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை.